வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிராபவ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆண்டில் அரசாங்க ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த தமிழ் வருடத்தினுடைய மேஜர் சேஞ்சஸே அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் இருக்கும். அதாவது நாட்டு நடப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது, பெரிய அளவில் வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது. எல்லாமே ஒரு ரொம்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை மேம்போக்காக அப்படியே பஞ்சபூதங்கள் காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதும் அங்கங்கே கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரவலாக நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடங்களில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், விபத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வருடத்தினுடைய அமைப்பே சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டாக ஒரு துளி மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது பெருசாக நமக்கு இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது, அவ்வளோதானே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று இணைச்சி பார்க்கும்போது தான் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். பட் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்திலே கணிக்க முடியாது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது யாரும் பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டோம். அது மனிதர்களுடைய இயல்பு தான். இந்த வருடத்தினுடைய மொத்த அமைப்புமே அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன இம்பேக்டாக அது கொடுத்துக்கிட்டு இருக்கும், யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது நடுத்தர மக்கள், சராசரியான மக்களுடைய வாழ்க்கையில் பெருசாக இம்பேக்டை கொடுக்காது. சின்ன சின்ன விளைவுகளை, நல்லது கெட்டது கலந்த விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் கூட தான் இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான மக்களுடைய நிலை, வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நடுத்தர நிலைகளில் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தான். ஆனால் பெரிய பெரிய ஆட்களுக்கு, சாம்ராஜ்யம் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அது தவிர இந்த வருடத்தில் பார்த்தோம்னா இந்த எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அசட் ரீதியான விஷயங்கள், தவிர விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி நிலையும் சீரான நிலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கையில் எதுவுமே சீராக இருந்தது அப்படின்னா தான் நல்லது. ரொம்ப ஓவராக போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாயிட்டாலும் பிரச்சனை தான். அப்போ இந்த 3 விஷயங்களுக்குள்ள இது வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டான நிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப கீழ் மட்டத்தில், அடிமட்டத்தில் காணாமல் போன விஷயங்கள்லாம் திரும்பவும் வளர்ச்சியை கொண்டுட்டு நடுநிலைக்கு கொண்டு நிறுத்தும். ஒரு சீரான நிலைகளுக்கு இந்த 3 விஷயங்களும் கொண்டு சேர்க்கும். அண்ட் இதனால் மக்களுக்கு பயன்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இனி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்கு இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 7 சனிங்கிறது நடந்துகிட்ருக்கு. அதில் ஜென்மச்சனி காலத்தை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது அதுவும் சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும்
ஜென்மச்சனி நடந்துட்டு இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய சாதக பலன்கள் இருக்கிறதுனால இந்த பராபவ தமிழ் வருடம் அப்படிங்கிறது ஒரு சுமூகமான ஆண்டாகத்தான் இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு கிடையாது. ராசியில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தமாக இருக்கத்தான் செய்வாங்க. எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய தன்மை என்பது அதிகரிக்கவே செய்யும் இந்த வருடத்தில். ஏன்னா மீன ராசியினுடைய இயற்கை சுபாவமே அதுதான். அவங்க எப்போவுமே ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பாங்க. எதாக இருந்தாலும் டிசி அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுல இந்த மீன ராசிக்காரங்க கை தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். விட்டு கொடுப்பவங்க கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது எல்லா நாளையும் செய்ய முடியுமான்னு தெரியாது. ஆனால் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயம் கைவந்த கலையாக தான் இருக்கும். இது மீனத்துக்கு கூட பிறந்த ஒரு குணம், சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சுபாவத்தை இந்த பராபவ தமிழ் வருடத்தில் முழுக்க பார்க்க முடியும். எதுவாக இருந்தாலும் சரி அனுசரித்து போய்க்குவாங்க. ஜென்மச்சனி மட்டும் இல்லை அப்படின்னா மீனராசிக்கு இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். பட் அது இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் மந்த நிலைக்கு போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும். அடிக்கடி கொஞ்சம் சோர்ந்து போகக்கூடிய நிலைகள், சின்ன மன கலக்கங்கள் போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வருடம் செயல்பட்டு இருக்கிறதுனால பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்க முடியும். அதற்கேற்ற அந்த மன தைரியம் பக்குவமும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக மங்களகரமான விஷயங்களை மீனராசிக்காரங்க இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவர்களுக்கும் சரி, இது சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாமே நல்லபடியாக கைகூடி வரும். அதே போல் நிறைய மங்களகரமான விஷயங்கள், விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் பங்கெடுத்துட்டு வருவீங்க. உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துப்பீங்க. தனிப்பட்ட முறையிலும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது மிக சிறப்பான வகையில் செயல்பட்டு இருக்குது. இதுலேயும் குறிப்பாக மீனராசி பெண்களுக்கு இது மிகச்சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திருமண விஷயங்களும் புத்திரபாக்கிய அமைப்புகளும் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடாதீங்க. இதற்கு பிறகு இந்த மாதிரியான காலகட்டம் அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கரெக்டான டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. காதல் திருமணங்கள் கூட உங்களுக்கு நல்லபடியாக கைக்கூடி வரும். நிறைய பேர் இந்த காதல் விஷயங்களில் அதிகமாக ஈடுபடவும் செய்வீங்க. பொதுவாகவே மீன ராசிக்காரங்க ரொம்பவுமே அன்பானவர்கள் தான். பிரியத்தை அதிகம் காட்டக்கூடியவங்க. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பிரியத்தையும் அன்பையும் காட்டக்கூடியது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது எல்லாருனாலையும் முடியாது. ஆனால் மீன ராசிக்காரங்க அதில் கை தேர்ந்தவங்க. பட் நிதர்சனத்தை பொறுத்த வரைக்கும் எது ப்ளஸ்ஸோ அது மைனஸ் ஆகவும் வேலை செய்யும். ஸோ இவங்களுடைய இந்த சுபாவமே இவங்களுக்கு நல்ல குணத்தை கொடுத்தாலும் வாழ்க்கையில் இதனாலேயே தேவையில்லாத மன சங்கடங்கள், கஷ்டங்கள் போன்ற விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயங்களை இந்த தமிழ் வருடத்தில் இவங்களால் முழுமையாக பார்க்க முடியும். அன்பு, பாசம், பிரியம் போன்ற விஷயங்களை இந்த வருடம் அளவுக்கு அதிகமாகவே இவங்க வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லலாம். இந்த காதல் விஷயங்களில் கூட அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். ஸோ யாரோ ஒருத்தங்க மேலே, அது குழந்தைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவுகளாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு உறவுகளாக வேணாலும் இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க மேலே அவங்கவுங்க ஜாதக நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சில உறவுகள் மேலே அவங்க அளவு கடந்த பாசத்தை வெளிக்காட்டுவாங்க. பட் ஓவர் சென்டிமெண்ட் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால முழுசாக நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுடும். அதனால் அந்த விஷயங்களை செய்வீங்க, அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, நீங்கள் இமேஜின் பண்ணுற மாதிரி அங்கேயே எல்லா விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஓரளவுக்கு தான் அது எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆசாபாசங்களை வளர்த்துக்கோங்க. பட் மீன ராசிக்காரங்க இந்த வருடம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயங்கள் இல்லை ஏதோ ஒரு உறவுகள் மேலே அளவு கடந்த பிரியத்தையும் பாசத்தையும் அவங்க வைப்பாங்க. அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப ஏதோ ஒரு விஷயங்கள், காரியங்கள் மேலே அவங்களுக்கு ஆசை உணர்வு அப்படிங்கிறது அதிகரிக்கவே செய்யும். பட் அதை அளவுக்கு அதிகமாக போகாமல் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்த கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது.
பொதுவாகவே இந்த ஜென்மச்சனி காலத்தில் யாராக இருந்தாலும் ஜீவன நிலைகளையும் சரி பொருளாதார நிலைகளும் சரி பெருசாக வளர்ச்சி அப்படிங்கிறது பார்க்க முடியாது. ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. என்ன பண்ணாலும் சரி ஜாலியாக தான் முளை சறுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். ஸோ மீனராசிக்கும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலை தான். பட் என்ன அப்பப்போ உங்களுடைய ராசிநாதன் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா இது ஒரு விபரீத யோகத்தில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு வருவீங்க. பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு ரிவார்டு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அதாவது ரிஸ்க்கும் பெருசாக இருக்காது, பட் அதே நேரம் ரிவார்டும் பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கும். இன்னும் சிலருக்கெல்லாம் தொழில் வேலை உத்தமமாக சில மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நல்ல முறையில் உங்களுக்கு கை கொடுத்துட்டு வரும். பட் அந்த மாற்றத்தினால பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா பெருசாக இருக்காது. ஏதோ மாறணும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களை நீங்கள் செய்யலாம். பொதுவாகவே இந்த மீன ராசி எப்போவுமே தன்னுடைய பேஷனை நோக்கி தான் போகும். அதை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கையும் பெருசுப்படுத்தாது, ரிவார்டையும் பெருசுப்படுத்தாது. தனக்கு திருப்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான வேலைகளில் தான் அது எப்போவுமே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வருடம் முழுக்க முழுக்க அப்படி தான். ஸோ அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை நோக்கி அவங்க முன்னேறி போய்கிட்டு இருப்பாங்க. அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாமே காசு பண்ண விஷயங்கள் தான் தீர்மானிக்குது அப்படிங்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி மன திருப்தியான தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். பெரிய அளவில் தொந்தரவுகள்லாம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அளவான நிலைகள் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க பெருசாக ரிவார்டெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த காசு பண்ண விஷயங்கள்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் அந்த விஷயங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப எப்போவுமே அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் சம்பாதிச்சு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு வகையில் பொருட்சேர்க்கைகள் அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அது அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த மீன ராசியும் எப்போவுமே அப்படி தான். சம்பாதிப்பதன் மூலமாக தான் அவங்களுக்கு காசு பணம் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் ஜீவனத்தின் மூலமாக வருவாய் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மற்ற விஷயங்கள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருள் ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நடக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய விஷயங்களை மிஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட ராசிகளுக்கு கூடிய சனி அந்த விஷயங்கள் எப்படியா விரயம் பண்ணத்தான் பார்க்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதில் பெரிய அளவில் நல்லது கிட்டது சொல்கிறதுக்குள்ள மீடியமே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துட்டு வரும். குறிப்பாக இந்த வருடம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். பெரிய அளவில் தாக்கம் எதுவும் கிடையாது. ஆல்ரெடி மீனராசிக்காரங்களுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்குள்ள கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் போய்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லுங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த வருடம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஆனாலும் சமாளிச்சுக்குவீங்க. உங்கள் மூலமாக பெருசாக சங்கடம் அப்படிங்கிறது இருக்காது. இதற்கு முன்னாடியெல்லாம் உங்கள் மேலே குறை சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று உங்கள் மேலே ட்ரிகர் பண்ணி விட்டுடுவாங்க. பட் இந்த வருடம் அந்த மாதிரி சங்கடமெல்லாம் இல்லை. எல்லாம் சுதாரிச்சுப்பீங்க. அதனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. குடும்ப உறவுகளுக்கும் கொஞ்சம் அனுசரணையான நிலைகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஓகேஸாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும். பெருசாக தொந்தரவுகள் இல்லை. ஜென்மச்சனி இருக்கிறதுனால ஃபோக்கஸை மட்டும் கைவிட்டுடாதீங்க. முயற்சிகள் கண்டிப்பாக தேவை. முயற்சியை கைவிட்டோம் அப்படின்னா அங்கே வேலை நடக்காது. ராசிநாதன் குருவினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. போன வருடம் இந்த விஷயத்தை எப்படியோ சமாளிச்சிங்க. உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த வருடம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காங்க. கிரகாதிபத்திய வகையிலும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான நிலைகள் தான். ஜென்மச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபோக்கஸ் குறையத்தான் செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த பராபவ தமிழ் வருடம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான ஆண்டாகத்தான் இருக்க போகுது. ஜென்மச்சனி இருக்கிறதுனால அப்பப்போ சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகத்தான் செய்யும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.